அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மிக மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. அதே போல் இன்றைக்கு காலையில் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பால் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா கடைசியில் நான் இந்த அக்காமா இல்லாதவர்களுடைய நம்பரை சொன்னது தான் பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் மட்டும்தானே சொன்னேன், வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் சொல்லக்கூடாதாம். அப்படி சொன்னால் வீடியோ ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தனியாக அக்காமா இல்லாதவங்களுக்காக போட்ட அந்த வீடியோவையும் காணும், அதே மாதிரி காலையில் போட்ட நியூஸையும் காணும். ஆனால் சிங்கள வீடியோவில் நான் நம்பர்லாம் சொல்லித்தான் இருக்கிறேன் சிங்கள மொழியில். ஆனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வரல. தமிழ் மொழியில் சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே பிரச்சனை அப்படின்றதால வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த என்னுடைய செய்தியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் போட்ட செய்தியை நான் ஃபேஸ்புக்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து நியூஸ் பார்க்காதவங்க ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த நம்பரோடு இருக்கிறதால. அடுத்ததாக ஹவாலி பகுதிகளில் பொது மன்னிப்பு முடிந்த பிறகு 24 மணி நேரமும் அதிரடி சோதனை நடத்தப்படும், உடனடியாக கைது செய்யப்படும், அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான முக்கியமான தகவல்களும் இருக்குது. விமான நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிக மிக முக்கியமான தகவல். இது அக்காமா இருக்கிறவங்களுக்கு, அக்காமா இல்லாதவங்களுக்கு இல்லை, இது அக்காமா இருக்கிறவங்களுக்கு. குவைத்தில் நீங்கள் இப்போ உங்களுடைய கடவுச்சீட்டை, பாஸ்போர்ட்டை புதுசாக ரினுவல் பண்ணுறீங்களா, இந்தியர்களாக இருக்கலாம், இலங்கையர்களாக இருக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட்டை ரினுவல் பண்ணும்போது உங்கள்கிட்ட வேலிட்டில் ஐடி இருக்குது. இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட்டுக்குரிய ஐடி உங்கள் கையில் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வேலிட் இருக்குது, வார வருஷம்தான் முடியுது. ஆனால் உங்களுடைய பாஸ்போர்ட் முடிய போகுது இந்த வருஷம் அல்லது முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதிய பாஸ்போர்ட் ரினுவல் பண்ணுறீங்க. புதிய பாஸ்போர்ட்டை ரினுவல் பண்ணிவிட்டு அதே பழைய பத்தாக்காவோட உங்கள் கையில் இருக்கிற பழைய பத்தாக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் இலக்கம் என்ன, பழைய பாஸ்போர்ட்டுடைய இலக்கம். அந்த பாஸ்போர்ட் இலக்கம் இருக்கும்போது நீங்கள் புதிய பாஸ்போர்ட்டில் தான் டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போக போகிறீங்க. நீங்கள் புதிய பாஸ்போர்ட்டில் டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய சிவில் ஐடி ஒப்படைக்கும் போது அதில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய புதிய பாஸ்போர்ட், டிக்கெட்டில் இருக்கிற பாஸ்போர்ட் இலக்கம், உங்களுடைய பத்தாக்காவில் இருக்கிற பாஸ்போர்ட் இலக்கம் ஒற்று போகாததால் உடனடியாக உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணணும், உங்களால் அப்டேட் பண்ணாமல் போக முடியாது அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 2-3 சகோதரர்கள் தொடர்ந்து இதை தெரிவித்தாங்க. இதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய வீடியோவில் இதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, மறுபடியும் இதை தெளிவுபடுத்துகிறேன், நல்லாவே கேட்டுக்கோங்க. அவங்களுடைய பழைய பத்தாக்காவில் பழைய பாஸ்போர்ட் தான் இருக்குது. ஆனால் இன்னும் உங்களுடைய பத்தாக்கா வேலிட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ்போர்ட் ஒரு வேளை லாஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகி நீங்கள் ரினுவல் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது புதிய பாஸ்போர்ட், ஆனால் பழைய பத்தாக்காவில் இன்னும் ரினுவல் டேட் இருக்குது, இன்னும் எக்ஸ்பயர் ஆகலை. இன்னும் ஒரு வருடத்துக்கு பத்தாக்கா உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் நீங்கள் புதிய பாஸ்போர்ட்டில் வைக்காமல் அடிக்கலை. ஆனால் நீங்கள் இப்போ நாட்டுக்கு போக போகிறீங்க புதிய பாஸ்போர்ட்டில் டிக்கெட் போட்டு. அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய பத்தாக்காவில் நீங்கள் பத்தாக்கா மதினியாக போய் சரி, அல்லது கஃபீலோட செஹல் அப்ளிகேஷனில் சரி, உங்களுடைய புதிய பாஸ்போர்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். அப்படி சிஸ்டமில் அட்டாச் பண்ணாத பட்சத்தில் உங்களால் போக முடியாது. அதை சப்மிட் பண்ணிட்டு வர சொல்லி உங்களை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. உடனே ஃப்ளைட்டும் கேன்சல், டிக்கெட்டும் கேன்சல். கடைசியில் நீங்கள் இதை அட்டாச் பண்ணி இதை அப்டேட் பண்ணினதுக்கு பிறகு தான் உங்களால் மறுபடியும் போக முடியும். தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புதிய பாஸ்போர்ட் ரினுவல் பண்ணி எடுத்தவங்க. அதே போல் இந்த வீடியோ காட்சியை எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். இப்போ நிறைய பேர் ஃபேமிலியாக இந்த நாட்டில் வந்திருக்கிறாங்க, ஃபேமிலி வீசாவுக்கு வந்திருப்பாங்க, அப்படி இல்லாமல் விசிட் வீசாவில் கூட வராங்க. நம்ம நாட்டில் மாதிரி கடற்கரை ஓரங்களில் ஜட்டி பனியனோடையோ அல்லது அரைக்குறையான ஆடைகளோடையோ குவைத்தை பொறுத்த வரையில் குளிக்கிறது இப்போதைக்கு வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்குது. அது பொது ஒழுக்கங்களை மீறும் ஒரு குற்றம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ், வெளிநாட்டவர்கள், அவங்க பிகினியோட கடற்கரையில் இருக்கும்போது உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு சென்று அவங்களுடைய கடவுச்சீட்டு மற்ற எல்லா ஆவணங்களையும் பரிசோதித்ததாகவும் கைது பண்ணினதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சில குவைத்தி பெண்களையும் ரீசெண்டாக கைது பண்ணியிருந்தாங்க பினைதால்கார் கடற்கரையில். அவங்களும் அரைக்குறையான ஆடைகளோட கடற்கரையில் குளித்த குற்றத்துக்காக. தயவு செய்து வெளிநாட்டவர்களே ரொம்ப கவனமாக இருங்க. அக்காமா இல்லாதவர்களே, அதுவும் குறிப்பாக ஹவாலி கவர்னரேட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கான தகவல். ஹவாலி குடியிருப்பு விவகாரத்துறையின் இயக்குனர் பிரிகேடியர் நாசர் அல் லோஷ் அல் அஜ்மி
வதிவிட மீறல்களுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிந்த பிறகு 24 மணி நேர பிரச்சாரங்கள். குடியுரிமை மீறுபவர்களும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களும் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறது இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் நிற்கக்கூடிய லைன். எதுக்காக? ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக. எத்தனையோ பேர் இந்த வேகா வெயிலில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிற்கிறதுக்கு நிழல் கூட இல்லை. அதே போல் அவசரத்துக்கு மயங்கி விழுந்தாலும் வெளியில் அந்த ட்ரொலியில் இருக்கிற தண்ணியில் தான் தண்ணி வாங்கி கொடுக்கணுமே தவிர ஒரு தண்ணீர் போட்டல் வழங்குறதுக்கு கூட எங்களுடைய தூதரகம் வக்கத்த நிலைமையில் இருக்குது. ரொம்பவும் பிச்சைக்கார நிலைமையில் இருக்குது. பாஸ்போர்ட் காணாமல் போனால் 118 தினார், எக்ரிமெண்ட் ஒன்று பர்சனலாக எடுக்கிறதா இருந்தால் 480 தினார், பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறதுக்கு 48 தினார், ஃபைல் சீல் பண்ணுறதுக்கு அது சீல் பண்ணுறதுக்கு இது சீல் பண்ணுறதுக்குன்னு காசுன்னு காசாகவே வாங்குறீங்க. ஆனால் அங்கனைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜை வச்சு சரி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி பாட்டில்களை தண்ணி கேஸ் ஆஃப்டர் ஒரு 10 தினாருக்கு கூட 200-300 பாட்டில் தண்ணி ஆஃபரில் வாங்கிட்டு வைக்கலாம். தண்ணி பாட்டில் கூட கொடுக்க முடியாதா இந்த மக்களுக்கு? இதுதான் உங்களுடைய சலுகை. இலங்கை தூதரகம் மிக கேவலம் இந்த செயல். அதே போல் தயவு செய்து ஹவாலி கவர்னரேட்டில் இருக்கிறவங்க பொது மன்னிப்புக்கு பிறகு வெளியில் திரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. அதே மாதிரி யார் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்களோ, யார்கிட்ட நீங்கள் தங்கியிருக்கிறீங்களோ, அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வண்டி ஒன்றில் போயிட்டுருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் பிடிப்பட்டாலும் கூட யார் ஏற்றிட்டு போனாங்களோ அவங்களையும் சேர்த்து கைது பண்ண வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களா, வீடுகளுக்குள்ளே வேலை செய்கிறீங்களா, வெளியில் எங்கேயும் போகலையா, உங்களுக்கு அந்த அளவு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் இதே நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் ரோடுகளில் சுற்றி தெரியக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் உங்களுக்கு. தயவு செய்து கவனமாக இருங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல், நிபுணத்துவம் மற்றும் தேவைக்கேற்ப ஒரு செவிலியரை நியமித்து புதிய திறப்புகளுக்கான திட்டம் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு வருவதாக செவிலியர் சேவைகள் துறை இயக்குனர் டாக்டர் ஈமான் அல் அவாதி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து இனி நர்ஸ் இறக்கிறதையும் குறைச்சிருவாங்க போல. خطط الافتتاحات الجديدة يتم التحضير لها مسبقا اللي هو من خلال تعيين بوظيفة ممرض على حسب التخصص على حسب نوع. يعني مثلا إذا إن شاء الله صار عندنا افتتاح مستشفى الولادة الجديد، مستشفى الأمومة الجديد، أيضا راح يكون هناك حاجة إلى تخصص النساء والولادة واللي هم الخدج والأطفال. சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் இணைந்த பல பட்ட படிப்புகள் நடத்தப்பட்டதாகவும் மற்றும் சுகாதார அமைச்சகம் மற்றும் ஓமான் சுகாதார அறிவியல் கல்லூரிக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாகவும் அல் அவாதி சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தி குடிமக்களுடைய குழந்தைகளுக்கும் நர்சிங் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. வெளிநாட்டு நர்ஸுகளுக்கும் இனி வருங்காலங்களில் தொழிலுக்கு ஆபத்து தான். வெளிநாடுகளில் சென்று சர்ச்சையை கிளப்பிய ஒரு குவைத்தி குடிமகனின் கடவுச்சீட்டை கைப்பற்றிய உள்துறை அமைச்சகம் அதனையடுத்து நீதிமன்றம் உடனடியாக அந்த கடவுச்சீட்டை அவருக்கு திருப்பி கொடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இவர் பல நாடுகளில் சர்ச்சையை கிளப்பிய ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்தியது மற்றும் சவுதி அரேபிய உள்துறை அமைச்சரை அவமரியாதை செய்த குற்றத்துக்காக ஹெமட் போயோபஸ் அவருக்கு 2000 தினார் அபராதத்தை கஷேஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆதாரங்கள் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் தவறான முறைகளில் பயன்படுத்தாதீங்க. அடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2,12,000 தினார் அபராதம். வெளிநாட்டவர்களுக்கு அவர்களுடைய சிவில் கார்டுகளை விரைவாக வழங்குவதற்கு அவர் பெற்ற லஞ்சத்தை இரட்டிப்பாக்குதல் மற்றும் ஒரு எகிப்தியர் மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 3 நபர்களுக்கும் 3 ஆண்டுகள் சிறையில் அடைப்பதற்கான தீர்ப்பை கஷேஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குவைத்துடைய சிவில் ஐடி கார்டு பாசியில் வேலை செஞ்சவங்க கார்டுகளை வேகமாக வழங்குறதுக்காக அவங்க லஞ்சம் வாங்கினது தான் இந்த இடத்துல நடந்த குற்றம். பாருங்கள், இரட்டிப்பான தண்டனை. இதில் பார்த்தீங்கன்னா 2,12,000 தினார் அபராதம். எங்கே போகிறது 2,12,000 தினார்? 212 தினார் கேட்டாலே நாம் தலையை சொறைவோம். 2,12,000 தினார். அரசாங்க பணிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, உங்களுடைய அதிகாரங்களை தயவு செய்து துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க. நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 டினார் தானே ஒரு மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். அந்த 100 தினாருக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தவறு பண்ணினீங்கன்னா அது வாழ்நாள் பூரா பாதிக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், குவைத்தி குடிமகன் ஒருவர்
குவைத்தி குடியுரிமையின் பலன்களை பெறுவதற்காக ஒரு கற்பனையான சவுதி மகனை சேர்த்ததற்காக ஒரு குடிமகனுக்கு 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கைரேகைகள் போலியானது என்று தெரிய வந்த பிறகு தப்பியோடிய சவுதி நபருக்கு 7 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் உத்தரவின் பேரில் கடல் கப்பல்களின் உரிமையாளர்கள் தங்கள் நிலையை தீர்ப்பதற்கு கடல்சார் வாகனங்கள், சப்மேரின், அதே மாதிரி போட், அதே மாதிரி ஜெட்ஸ்கை, இந்த மாதிரியான கடல் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் அபராதத்தில் இருந்து விலக்கு அளிக்கும் முடிவை வெளியிடுகிறார். நேற்றைய தினம் இன்று முதல் அடுத்த டிசம்பர் 31 வரை 1960ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க சட்டத்தின் விதிகள் மற்றும் ஆளும் விதிமுறைகளின் படி யார் யார் பதிவு செய்யலையோ அவங்களுக்கு இனி வரும் காலங்களுக்குள்ள பதிவு செய்கிறதுக்குரிய ஏற்பாடை வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பதிவு செய்யாதவங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா காலை 8 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரை இருக்கும் மையங்கள் சபா அல் அஹ்மத் மெரைன் மையம், அதே மாதிரி ஃபஹேல் மெரைன், அதே மாதிரி போட்ஸ் கிளப், ஷர்க் சந்தை, அல்வாத்தியா மற்றும் தோஹா கடற்கரை, அல் சித்திக் மையம், இராணுவ அதிகாரிகளுக்கான கிளப் மற்றும் சுபையா கடற்கரை மையம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா காலை 8 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் இந்த சேவை வழங்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சப்மரின் நிறைய பேர் இந்த போட்ஸ்கள் வச்சுருப்பீங்க, ஜெட்ஸ்கை வாடகைக்கு விடுறவங்க இருப்பீங்க, அதோடைய பதிவு பத்திரங்கள் முடிஞ்சிருந்தால் உடனடியாக புதுப்பிக்கிறதுக்கு உங்களோட கஃபீல்கள்கிட்ட ஞாபகப்படுத்துங்க. சுகாதார அமைச்சகம் கொருத்துண்ணி தொல்லையை பற்றிய அறிக்கைகளுக்கு உடனடி பதில் மற்றும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அவற்றை கட்டுப்படுத்துதலுக்கான விசேட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் பல பகுதிகளிலேயும் மருந்து கிருமிநாசினிகள் மற்றும் கொருத்துண்ணிகளை அளிக்கும் மிக முக்கியமான சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. காலையில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன், அந்த செய்தி தான் போச்சு. காலையில் போட்டிருப்பேன். இந்த எலிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பகுதிகளில், இந்த குப்பை தொட்டிகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் எலிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. உடனடியாக சுகாதார அமைச்சகம் இதை கட்டுப்படுத்துறதுக்குரிய மேலதிக முயற்சிகள் எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் மற்றும் சில குடியிருப்பு பகுதிகளில் இனி வரும் நாட்களில் கிருமி நாசினிகள், கடந்த காலம் கொரோனா காலங்களில் எப்படி நம்மளுக்கு மருந்து அடித்தாங்களோ ஒவ்வொரு ஏரியாக்களையும், அதே மாதிரி இந்த எலிகள் மற்றும் ஒரு சில உயிரினங்களை கொல்றதுக்காக இந்த மருந்து அடிக்கிற வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெளிப்பகுதிகளில் பொருட்களை வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் இந்த கார்கோ போடுறதுக்கு பெட்டிகளை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, பெட்டிகளில் உணவுகளை போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப கவனம். ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல் அடிக்கும்போது இது நஞ்சு பொருட்கள் அடங்கிய கெமிக்கல் தான் எலிகளுக்கு மற்றும் மற்ற உயிரினங்களுக்கு, விஷ ஜந்துக்களுக்கு ஆபத்தாக இருக்கும். அதே போல் இது ஒருவேளை நம்மளுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம். அதால் தயவு செய்து இந்த மாதிரி கெமிக்கல் அடிக்க வந்தாங்கன்னு உங்கள் ஏரியாவிலையும் உங்களுடைய பொருட்கள் உபகரணங்களை பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி குவைத்துடைய உள்துறை அமைச்சருக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். சில குவைத்துடைய பார்க்குகளில் தொடர்ந்துமே பல அனாச்சாரமான செயல்கள் மற்றும் ஒரு சில பொது ஒழுக்க விதி மீறல்கள், சிலர் மிக முக்கியமான சில விடயங்களில் ஈடுபடுறாங்க. ஃபோன்களை பறிக்கிறது, அதே மாதிரி பெண்களை சீன்றது, இந்த மாதிரி சில தவறுகளில் ஈடுபடுறாங்க. இது யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா நிச்சயமாக எல்லா ஹதீகாக்கள், எல்லா பார்க்குகள்லையும் கேமராக்களை நிறுவனம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சில்ட்ரன் பார்க், ஹதீகா, நிறைய சில்ட்ரன் பார்க்குகள் ஹதீகாவில் பார்த்திங்கன்னா சில அனாச்சாரமான செயல்கள் நடக்குது. அதே மாதிரி சில திருட்டு சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறதால இனி வரும் நாட்களில் நிச்சயமாக ஒவ்வொரு ஹதீகாக்கள்லையும் கேமராக்கள் நிறுவப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் முக்கியமாக நீங்களும் ரொம்ப கவனம். குப்பைகளை வீசுறது அல்லது ஹதீகாக்களில் போய் வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது தேவையில்லாத தவறான விடயங்களில் ஈடுபடுறது, வண்டிகளுக்குள்ள தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இனிமேல் அனைத்து பகுதிகளிலையும் கண்காணிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும். குறிப்பாக இந்த கேமராக்களால் கண்காணிக்கப்படுறதுன்றது இன்னும் அதிக ஆபத்தானது. ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இப்போ மிக முக்கியமான ஒரு தகவல். சர்ஃபான் BA vlog டிக்டாக் சேனல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டிக்டாக் சேனல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்கு முதல் நான் உபயோகித்த அந்த சேனலை நான் நிறுத்திட்டேன். இதுக்கு பிறகு அந்த சேனல் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போது ரீசெண்டாக இது என்ன நேம், எஸ் ஹபீப் அப்படின்ற இந்த பேரில் என்னுடைய நியூஸை ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. யூடியூப்பில் இருந்து அதை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க.
நியூஸ் ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நியூஸ் தானே, யார் எப்படி போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னுடைய பெயரை வைத்து பணம் வசூல் பண்ணுறது, சிலருடைய பெண்களுடைய நம்பர்களை வாங்கி எடுக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் பதிவாகி இருக்குது. இப்போ ரீசெண்டாக சில பெண்கள்கிட்ட வந்து பணம் கேட்டது, அதே மாதிரி பெண்களுடைய நம்பர்களை வாங்கி எடுக்கிறது, இந்த மாதிரி அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஐடிக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு சகோதரி ஒரு வீடியோவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்துமதி அவர். வணக்கம் என் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும். இந்த காலை வேளையிலே ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த சர்பான் அவரிடம் நான் பேசியிருக்கேன். என்னென்னு சொன்னால், அவர் செய்கிற சேனல், அவர் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அவர் செய்கிறது உண்மை. அவருக்கு அவரோட வீடியோக்களை கொண்டு வந்து போடும் ஒரு பேக் ஐடி, சரிங்களா? அந்த பேக் ஐடியை பற்றியும் நான் எம்பசிக்கு அறிவித்திருக்கேன். இருந்தாலும் கூட என்னென்றால், அந்த பேக் ஐடியில் இப்போ காசு கேட்டு, ஒரு பெண்ணுக்கு காசுன்னு கேட்டு ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவில், சரிங்களா, அந்த ஐடியா பாவிக்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர், சரியா? அவர் இருப்பதும் குவைட்டில். அவரோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே நாங்கள் எடுத்து உரிமையாளருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த சர்பான் அப்படின்றவர் வந்துட்டு உண்மையாக டிரெக்டு நம்மளோட குவைட் பெரிய இடங்களில் இருந்து தான் அவரை எடுத்து அதை போடுறாரு. அவருக்கு எதிராக நிறைய பேர் எதிராக இருக்காங்க, எனக்கும் தெரியும். முதல்ல போட்டிருக்கும் போது நானும் கொஞ்சம் பேசிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பிறகு நான் தேடி பார்த்த பொழுது தான் அந்த ஐடி இருக்குது எல்லாமே உண்மையான நியூஸுங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் யாரிடமும் பணம் கேட்டு எதுவும் பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் அவர் சர்பான் வந்துட்டு யாரிடம் பணம் கேட்டு இவ்வளோ காலத்துக்கு வீடியோக்கள் வெளியிடலை. ஆனால் அதுதான் இங்கே இருக்க உண்மை. ஆனால் சர்பான் டிக்டாக்கில் இல்லை. சர்பான் டிக்டாக்கை விட்டு போனது 2022, சரிங்களா? இதை விட்டு நிறைய பேர் அவரை விட்டு நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர், எங்களுக்கும் கேள்விப்பட்ட நிறைய பேர் அவரிடம் பணம் கேட்டு இந்த உதவி செய்கிறேன்னு சொல்லி நாட்டுக்கு அனுப்புகிறேன்னு இப்படியெல்லாம் சொல்லி பணம் கேட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வெளியிட ஆசை இல்லை. தயவு செய்து உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ளும்படி எங்களுள் வேண்டுகோள். அதே போல் என்னுடைய பார்வையாளர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கிய தகவல். என்னுடைய சேனல், யூடியூப் சேனலை தவிர தற்போதைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் தவிர வேறு எந்த சேனல்லையும், குறிப்பாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது டிக்டாக்காக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சேனல்லையுமே நான் இப்போதைக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் அது என்னுடைய பழைய ப்ரொஃபைல்கள், பழைய பேஜ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் ஆக்டிவில் இல்லை, யூடியூப், ஃபேஸ்புக்கை தவிர. அதே போல் என்னுடைய தொடர்புகளுக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் மட்டும்தான் தொடர்பு கொள்ளலாம். யாரிடமும் தொலைபேசி இலக்கம் நான் வாங்கவும் மாட்டேன். என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன். என்னுடைய தொலைபேசி இலக்கம் யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து நான் இங்கே ஒரு தொழில் செய்யக்கூடிய, நான் ஒரு குவைத்தி வீட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதே போல் எனக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருந்தால், உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு வைங்க. நானும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயான நேரத்தில் தான் ரிப்ளை பண்ண முடியும். எமர்ஜென்சியாக எதிர்பார்த்து யாரும் வராதிங்க. ஏன்னா நானும் ஒரு தொழிலாளி இந்த நாட்டில், நானும் ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநர். நான் வந்து அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை. அதிகாரிகளால் முடியாத சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதால தான் நான் முயற்சி பண்ணுறது. அவங்க கடமையை சரியாக செஞ்சாங்கன்னா நம்ம இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நம்ம பாட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு போகலாம். இன்றைக்கி மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சூழலை உருவாக்கினது நம்மளோட அதிகாரிகள். அதே போல் நீங்கள் சர்ஃபான் BA vlog தொடர்பு கொள்ளணுமா இருந்தால் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு வைங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு ஏதாவது தெரிஞ்சு கொள்ள இருந்தால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்த தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவித்து தரேன். அதே மாதிரி முடிஞ்சால் என்னால் வேறு எங்கேயாவது உங்களுக்கு அந்த தகவலுக்குரிய பதில் கிடைச்சாலும் அதை எடுத்து கொடுக்குறேன். ஆனால் ஃபேஸ்புக் மெசேஞ்சரை தவிர வேறு எதுலேயுமே நான் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.